ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புது கேட்டப்பில் அந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருப்பா. அண்ட் இவளை இப்படி மாற்றினது அந்த சூனியக்காரியும் ரஷ்யாவும் தான். எதுக்காகனா அவள் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு தானே பையன் வீட்டை விட்டு துரத்துனா. அதனால இந்த உலகம் நம்மளோட அழகான குணத்தை பார்க்கறத விட நம்மளோட அழகான முகத்தை தான் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை இவ தான் வந்து அழகுபடுத்தி கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கா, இவளை அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டு இருக்காளுங்க. அப்புறம் அந்த லத்தீஃப் கசாலா எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காளுங்க. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காகிறாங்க. வேலைக்கார பொண்ணா இது இவ்வளோ அழகாக வந்து நின்றுட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் ஆசாத் கிட்டேயுமே வந்து, ஆசாத் இவ வீட்டை விட்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தான், அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்டா அவனும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். பட் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், உண்மையிலே நீ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும் போதும் ரொம்ப அழகாக தான் தெரிஞ்ச என்னோட கண்ணுக்கு அப்படிங்கிற மாலான்னு சொல்லிட்டு, பட் மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்கறதுனால நீ என்னை மன்னிக்க போகிறதில்ல, ஏன்னா உன்னை அந்தளவுக்கு நான் இன்சல்ட் பண்ணியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்காரன் போயிட்டு, அவன் மன்னிப்பு கேட்கலனா என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அவனை மன்னிச்சிடு. அப்புறம் இந்த வீட்டில் அவனை ஹர்ட் பண்ணாத ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அது நான் மட்டும்தான். அதனால ப்ளீஸ் எனக்காக இந்த வீட்டில் இரு. அப்புறம் நான் எதுக்காக ஒன்று இந்த வீட்டில் இருக்க சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவளுங்களும் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காளுங்க. நம்ம வேலை ரொம்ப சுலபமாகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போய்ட்றா, எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல். வெளியே வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒருத்தவன் என் மனசை உடைக்கிறான், இன்னொருத்தவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாண்டுட்டு இருக்கான். ஆக மொத்தத்தில் என் மனசை வச்சு ரெண்டு பேருமே கேம் விளாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போக போனால், இங்கே பாரு நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். என்னோட தம்பி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் இல்லையா, அதுக்காகலாம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, ஏன்னா என்னோட தம்பியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்னோட மனசு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் அதை யாருமே பார்க்கல, எல்லாரும் வெளி தோற்றத்தை தானே பார்க்குறாங்க. இப்போ நான் அழகாக வந்துட்டு இருக்கிறதுனால உங்கள் தம்பி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே மனசில் இருக்கிற அழகை பார்க்கறத விட முகத்தில் இருக்கிற அழகைத்தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. ஆனால் இவனும் அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான், இல்லை நீ இதுக்கு முன்னாடியுமே ரொம்ப அழகாக தான் இருந்த, அப்படி இருந்த மாஹிராவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பியோட பிளான் என்னன்னு தெரியாமல் நீ அவனோட வலையில் சிக்கிக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். அதே சமயம் அவள் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த சூனியக்காரியோ கல்யாண ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கு, எதை நீ கல்யாணத்துக்கு போட்டுக்க போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸாக பேசிகிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. கான்பேகம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு புரியுதுமா என்ன எல்லாம் அவசரமாக பண்ணிட்டு இருக்காங்களே தான் நான் யோசிக்கிறேன், என் பையனுக்கு வந்து உனக்கு பிடிச்சி போச்சு, என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கும் ரொம்ப முக்கியம், அதனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், இங்கே பாருங்கள் என்னை மன்னிச்சிருங்க கான்பேகம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒன்றும் இந்த வீட்டுக்கு வரல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போ அந்த ரஷ்யா வரவும் அவகிட்ட கடுப்பை காமிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் பையனோட ப்ரப்போசலே வேணான்னு சொல்லியிருப்பா. அவள் ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் போது நானும் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா இவன் என்னடானா என்கிட்ட திமிர்தனமாக பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இதுக்கப்புறம் அவகிட்ட நல்லவளா நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளோட உண்மையான சுயரூபத்தையே காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காளுங்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி அக்காங்க ரெண்டு பேருக்கும் பாய் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. பட் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சி எரிஞ்சு கிடக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. உடனே பயந்துட்டு போயிட்டு சூனியக்காரிக்கிட்ட என்னோட அக்காங்க ரெண்டு பேருமே காணோம், அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன தெரியும், அவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸில் தானே இருந்தாங்க, வெளியில் காணா போனால் எதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, எங்கேயாவது போயிருப்பாங்க போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிட்டு இவள் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. அவளும் வெளியே போயிட்டு கார்டனில் பார்க்குறா. அக்காங்களோட ட்ரெஸ்ஸு அப்புறம் செருப்பெல்லாம் கிடக்கு. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே அந்த ரஷ்யா வந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வந்து கட்டி போட்டு வச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் அவங்கள விடுங்க, சைராக்கா பானுக்கா உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவன் மந்திரத்தை போட்டு அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு பொம்மையாக மாற்றிடுறா.
இவளுக்கு ஒன்றுமே புரியல. கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணீங்க என்னோட அக்காங்க 2 பேரையுமே? சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பார்த்தா தெரியல இவங்க 2 பேரும் பொம்மையாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவளுக்கா ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்தா அந்த கான்பேகம் சூனியக்காரி வந்துட்டு இருக்கா. அவள் போயிட்டு நல்லவங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவளும் போய் அவள்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்களா கான்பேகம், இவங்க ஏதோ மந்திரம் போட்டு என்னோட அக்காங்க 2 பேரையுமே பொம்மையாக மாற்றிட்டாங்க, இவங்க நல்லவங்களே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினா, அவள் இப்படி பண்ண சொன்னதே நான் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இன்னொரு விஷயம் இருக்கு, இதையும் நீ பாத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ஒரு தம்பி வேற இருக்கான் போல, அவனையுமே கட்டி போட்டு வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அக்காங்க 2 பேரும் என்னோட தம்பியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, வாயமுட, இவங்க எல்லாரையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னா உனக்கு ஒரு வழியே கிடையாது, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவளுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது. பாரு, உன் தம்பியை இன்னும் நாங்கள் பொம்மையாக மாற்றலை, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்த அப்படின்னா உன் தம்பியும் அதுக்கப்புறம் பொம்மையாக மாற்றிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் கையை மீறி போயிடும், அதனால வாயை முடிக்கிட்டு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிகிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க போல். ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து அவளை அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு தம்பிக்காரன் போயிட்டு, என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவள் என்னோட வருங்கால மனைவி, அவளை இப்படிலாம் பார்க்காதீங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா மெமரிஸுமே அவளுமே வந்து ஹீரோவை தான் காதலிக்கிறா. அதே சமயம் இவனுமே வந்து ரிங்கை போட்டுக்காத வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்கான். ஆனால் அதே மாரி இவ அவங்கிட்ட கையை கொடுத்துட்டு இருக்கா. எதுக்காகனா அக்காங்க 2 பேரையுமே காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் தம்பியை வர இப்போ அவங்க கஸ்டடியில் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து கையை கொடுத்துட்றா. அவனுமே வந்து ரிங்கை போட்டு விட்டுறான். ஸோ எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மனசு உடஞ்சி போயிருக்கு. அவங்கிட்ட போயிட்டு தம்பிக்காரனும், என்னென்ன உங்கள் தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நக்கலாக பேசவும் அவனும் அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே போயிடுறான். நம்ம ஹீரோயினியும் வாஷ்ரூமில் வந்து புலம்பிகிட்டு இருக்கா. என்னதான் வேணும் இவங்களுக்கு, எதுக்காக இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்கிட்டேருந்து அவங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது இவளுக்கு, தம்பி கூட ஏதோ கேம் விளாண்டுருப்பா போல. இவ சவத்துக்கு அந்த பக்கம் அவனும், சவத்துக்கு இந்த பக்கம் இவளும் நின்றுக்கிட்டு அந்த செவத்தை 2 பேரும் மாறி மாறி தட்டிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை வச்சே தம்பிக்காரன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கரெக்டாக இவளும் கெஸ் பண்ணிடுறா. அதே மாதிரி இவன் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற விஷயத்த அவனுமே கெஸ் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்கு போல். ஸோ அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை என் தம்பியை இந்த வீட்டில் தான் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற அந்த வாஷ்ரூமோட செவரை வந்து இவ அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அந்த செவத்துக்கு பின்னாடி தான் தம்பிக்காரனும் இருக்கான் போல். அதாவது வேற ஒரு ரூமில். அந்த சவுண்டு இவனுக்குமே கேட்டுருது. இது அக்காவோட சவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க, இருந்தாலும் நகர்ந்து போயிட்டு அந்த சேரால் பக்கத்தில் இருக்கிற செவத்தை போட்டு இடிட்டுன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டு இவளுக்குமே கேட்டுருது. அப்படின்னா தம்பி இந்த செவத்துக்கு பின்னாடி தான் இருக்கானா, இது எந்த ரூமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கேருந்து மேலே ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவனை நீ ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னை விடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் சொல்றது கேளு, நீ என் மேலே இருக்கிற கோவத்தினால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, ப்ளீஸ் அந்த முடிவை மாற்றிக்கோ, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்காத, அதுவும் வாழ்க்கைக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் ப்ளீஸ் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற முடிவை ஏற்கனவே எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னோட கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கமாக பார்க்கும்போது அவளோட தம்பி அங்கே எத்தாப்புல இருக்கிற ரூமில் தான் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க போல். அதை இவ பார்த்துட்டா. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படின்னா தம்பி இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவனும் வந்துட்டு நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணா, டக்குன்னு அவன் பிடிச்ச கையை உதறி விட்டுட்டு என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறா. உள்ளே வந்து பார்த்தா தம்பிக்காரனை காணோம். இப்போ தான் அந்த சேரில் உட்காந்துருந்தான். அதை நம்மளும் பார்த்தோம், அவளும் பார்த்தா. பட் வந்து பார்க்கறதுக்குள்ளே அவன் அப்படியே மறைஞ்சிட்டான் மாயமா. அதுவும் இல்லாமல் அங்கே அந்த ரசியா தான் நின்றுட்டுருக்கா. எங்கே என்னோட தம்பி, இப்போ தானே நான் என்னோட கண்ணால் பார்த்தேன், வந்து பார்க்கறதுக்குள்ள நீ எங்கே கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கேட்டால் அவன் இப்போ முன்னாடி தான் இருக்கான், அதாவது இந்த சேரில் தான் உட்காந்துருக்கான். அப்படி என்னோட கை அவனோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்குது, நீ மட்டும் ஏதாவது திமிருத்தனமாக பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவனோட தம்பியை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மிரட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் இவளும் ப்ளீஸ் என்னோட தம்பி எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிற வேலையை பாரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது யோசிச்சு அப்படின்னா அப்புறம் என்னோட தம்பியை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மிரட்டவும் அவள் அங்கேருந்து போயிடுறா. பட் இவளுக்கு ஒரு விஷயம் சந்தேகமாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து அந்த சூனியக்காரிக்கிட்ட விலைக்கு சொல்லிட்டு இருக்கா.
நான் அவளோட தம்பியை வந்து அந்த சேர்ல தான் கட்டி போட்டு வச்சிருந்தேன். பட் அவன் யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி நான் அவனை இன்விசிபிளாக மறைச்சு வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு எப்படி அந்த மாஹிராவோட கண்ணுக்கு அவன் தெரிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் எதுவும் இருக்காது, அவள் சும்மா அந்த ரூமுக்கு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை அவள் அசாத் கூட பேசிட்டு இருந்தா அந்த கொஞ்ச நேரத்தில் தான் அவளோட கண்ணுக்கு அவளோட தம்பி தெரிஞ்சிருக்கான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவளுக்கும் ஒன்றும் புரியல, அவளுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போது போல. ஸோ அதனால பொண்ணையுமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. தம்பிக்காரனும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். நான் அசாத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ அசிங்கமாக இருக்கும் போது அவளை நான் என்ன லவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அழகான பொண்ணா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காளே, நான் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷன் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவனுக்கு எதுவுமே புரியல. அப்போ அம்மாக்காரியும் வந்து என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவனும் சொல்கிறான், இல்லைம்மா மாஹிரா ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு விஷன் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படிலாம் எதுவும் இல்லையப்பா, அவன் நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லைம்மா இது ஃபஸ்ட்டு தடவை கிடையாது, ஏற்கனவே இது மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு. அதாவது மாஹிரா ஸ்டோனாக மாறினால அப்போ எனக்கு இதே மாதிரி தான் விஷன் வந்துச்சு. அவள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட நிலமையில இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமே எனக்கு கண்முடி வந்து போச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அவளை போயிட்டு காப்பாற்றுறதுக்காக போனேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவளோட நிலமையை பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட கண்ணீர் தான் அவளோட உயிரே காப்பாத்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ரஷ்யாவுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. இவனோட கண்ணீர்னால அவள் வந்து உயிர் பொழைச்சிருக்காளா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவளும் பையனை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடறா. அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, மாஹிரா நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவனும் இங்கே இருந்து போயிடுறான். அப்போ இந்த ரஷ்யாவும் சூனியக்காரிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, உன் பையன் சொன்னதை கவனிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான், என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டா அவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மாஹிராக்கு எப்போல்லாம் ஆபத்து வருதோ அது இவனுக்கு தெரிஞ்சிருது. அடுத்த நிமிஷமே போயிட்டு அவளை போய் காப்பாற்றிடுறான். இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடியுமே நடந்துச்சு. நல்லா யோசிப்பாரு, அவளை நம்ம எத்தனை தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் ஒரு தடவை கூட அவளை கொல்ல முடியலை. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு உன் பையன் வந்து காப்பாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையனை நான் இன்விசிபிளாக மறைச்சி வச்சுருந்தேன். அப்போவும் இவன் வந்து மாஹிரா கூட தான் இருந்தான். ஸோ அதனால தான் அவளோட கண்ணுக்கு அவளோட தம்பி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ நீ என்ன சொல்ல வர இதனால அப்படின்னு கேட்டா, உன் பையன் அசாத்தை மாஹிரா கூட சேர்றதுக்காக தான் அந்த அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்டா, ஆமாம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக ஒருத்தர் தான் படைக்கப்பட்டிருக்காங்க போல. ஸோ அதனால தான் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கும் போது அவங்கள எந்த ஒரு சக்தியும் பாதிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தால் அது இன்னொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் மாஹிரா அசாத்காக தான் படைக்கப்பட்டிருக்கா. அப்படி மாஹிரா அசாத்காக தான் படைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்போ இந்த கல்யாணமும் அமத் கூட இல்லை அசாத் கூட தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமான ஷாக்கிங்காக அவளை பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.